விஜய் என்னுடைய அவனை எப்படியாவது கொண்டாடணும், அவரை நான் எப்படியாவது கொண்டாடணும். அதுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. நான் ஒரு சின்னதாக ஒரு லைன் மைண்டில் வச்சேன். நீங்க பேசும்போது ஒரு உதவியும் கேட்ட மாதிரி எனக்கு காதல் பண்ணுச்சு. உதவி கேட்டு நீங்க என் வீட்டுக்கு வரக்கூடாது. இதுதான் மனிதம், ஹியூமனிட்டி. முதல்ல ராவுத்தரை பாருங்கன்னு சொல்லுவார். ராவுத்தர்கிட்ட கதை சொல்லுங்கன்னு சொல்லுவார். எல்லாருக்கும் தெரியும். ராவுத்தருக்கு பிடிச்சாதான் ஒருத்தர் அனுப்புவார். நான் எந்த படமும் ராவுத்தர்கிட்ட போனது கிடையாது. அவரை அனுப்ப மாட்டார். ஆக்ஷன் ஹீரோவா உருவாயிட்டார். நான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே எனக்கு இந்த தப்பு நடந்தா கோபம் வரும். ரோட்ல போய் நானே ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தீர்த்து வைப்பேன், இல்லையா அடி வாங்கிட்டு வரேன். மேடையில் இருக்கின்ற நண்பர்களே, செல்வமணி சார் அவர்களே, வந்திருக்கின்ற மீடியா தொலைக்காட்சி ஊழியர்களே, எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். கேக்குதா? அப்போ இல்லை, குரலை சாயந்தரம் அப்படிதான் ஆயிடும். கேப்டன் பிரபாகரன், அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய 100வது படம். பொதுவா நடிகர்களுக்கு இந்த 100வது படம் ரொம்ப ரிஸ்கா இருக்கும். சிலருக்கு அமையாது சரியா. ஆனா விஜயகாந்த் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. அதாவது ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு ஆரம்பம், ஒரு படிக்கட்டா இருக்கும். இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு அவர் தூக்கிட்டு போகும். இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போகும். அப்படி அமைஞ்சதுதான். முதல்ல சட்டபூர்வரை, அப்புறம் சாட்சி அவரை நிலைநிறுத்திச்சு. அதுக்கு பிறகு வந்த இயக்குனர்கள்ல சில படங்கள் அடுத்த கட்டத்துக்கு அப்படியே தூக்கிட்டு போச்சு. இந்த படத்துலதான் கேப்டன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரே மாறி போச்சு. அது இந்த படத்தின் மூலம். ஜெனரலா நான் விஜயகாந்த் நடிச்சு மற்றவங்க டைரக்ட் பண்ற படத்தை நான் ஒரு முறை தான் பார்ப்பேன். நான் ஆனா இந்த படத்தை 3 தடவை பார்த்திருக்கேன். அப்படியாப்பட்ட ஒரு மேக்கிங். இதுல வசனங்கள் யாகத்தமிகா மேடையில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியும். ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப யதார்த்தமா, அதே நேரத்தில் பவர்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாடல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அத்தனை பாடல்களும் விட்டு சார் இந்த படத்துல. அப்படி கமர்ஷியலான ஒரு படத்தை அதான் இயக்குனர்கள் ஒரு நடிகரை தூக்கிட்டே போவாங்க, நல்ல இயக்குனர்கள் கிடைக்கும்போது. அப்படி விஜயகாந்த் கிடைத்த ஒரு நல்ல பெரிய ஒரு மறக்க முடியாத இயக்குனர்கள் ஒருத்தர் செல்வமணி சார். அந்த 87 அந்த 90 இந்த ஒரு 3-4 வருஷங்கள்
ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்டு டிஎஃப்டி டைரக்டர்ஸ்லாம் உள்ள வந்தாங்க. பயங்கரமான சக்சஸ்லாம் கொடுத்தாங்க. ஆனா என்னன்னா தயாரிப்பாளர்கள்லாம் பயந்துட்டாங்க, அவங்க வைக்கிற செலவுகளை எல்லாம் பார்த்துட்டு. ஆனா டிஎஃப்டி படிச்சுட்டு தயாரிப்பாளருக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுத்த இயக்குனர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, ஏன்னா மற்றவங்களாம் விட்டு கொடுத்துறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா ப்ரொடியூசர்கள் எல்லாம் எப்படி அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. அப்போ இந்த டிஎஃப்டி டைரக்டர் மேலேயே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ப்ரொடியூசர்ஸ்க்கு. அந்த காலகட்டத்தில் 2 இயக்குநர்கள் எனக்கு தெரிஞ்சு, உதயகுமார் சார் அவரும் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட். அவன் ஒரு நாள்ல இத்தனை நாள்ல நான் படம் எடுத்துக்கிறேன், என்னுடைய ப்ரொடியூசர் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு. அதே நேரத்தில் பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்தை விட மாட்டாங்க டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது செல்வமணி சார், அவருடைய அத்தனை படங்களும் அந்த காலகட்டத்தில் அத்தனை படங்களும் தயாரிப்பாளர்களுக்கு லாபத்தை கொடுத்த படம். அப்படியேப்பட்ட ஒரு நல்ல படம் திரும்ப ரிலீஸ் ஆகுது. நிச்சயமாக இது முதல்ல நான் எப்படி ஓடிச்சோ அதே மாதிரி திரும்ப ஓடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த நேரத்தில் நான் விஜயை பத்தி பேசாம போனேன். விஜய்னா விஜயகாந்த் பத்தி பேசாம போனா நல்லா இருக்காது. ஏன்னா விஜயகாந்த் வந்து மற்ற இயக்குநர்கள் எல்லாம் பேரை சொல்லிக் கொடுப்பார், என்ன மட்டும் டைரக்டர். அதாவது அது வந்து அந்த மரியாதை, நன்றி. அதாவது நன்றி நன்றி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விஜயகாந்த் அது ஒரு வார்த்தை. மனிதம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா விஜயகாந்த். சட்டம் போடுகிட்ட எப்படி என்கிட்ட நடந்துகிட்டாரோ அதே மாதிரிதான் அவங்க சொன்ன மாதிரி 18வது படம் பெரியண்ணா, அதுல அப்படித்தான் நடந்துட்டார். இத்தனை வருஷம் கழிச்சு எவ்வளவு பெரிய வெற்றிகள்லாம் கொடுத்துட்டு பெரிய பெரிய படங்கள்லாம் பெரிய பெரிய இயக்குநர்கள்ட்ட எல்லாம் நடிச்சுட்டு திரும்ப நான் பண்றேன் அந்த படம் பெரியண்ணா. அதே மாதிரி மரியாதை, சிம்பிளிசிட்டி. நன்றி அப்படின்றது வந்து சாதாரணமான நன்றி இல்லை சார். நான் வந்து பல மேடைகள்ல சொன்ன ஒரு விஷயம் திருப்பி நான் சொல்லணும். எங்க ஏன்னா என் வாழ்நாள் பூரா சொல்லிக்கிட்டு இருப்பேன். என்னுடைய மகன், உங்களுக்கு எல்லாம் தெரியும், விஜய், அவருடைய முதல் படம் ஒரு 69-70 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட செலவு பண்ணி நாளை தீர்ப்புன்னு படம் எடுத்தேன். சரியா போகல, உங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி. ஆனா அவர் நடிகரா வந்துட்டாரு, அவரை நம்ம எப்படியோ ப்ரமோட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணப்போ, சரி ஒரு பெரிய நடிகரோட நடிக்க வைப்போமே அப்படின்னு பிளான் பண்ண. ஆனா எந்த பெரிய நடிகரும் ஒத்துக்கல.
சரி ஒரு மாதிரி அதில் வேற அவ்வளோ போட்ட படமெல்லாம் போயிடுச்சு. நான் ஒரு டல்லா அப்படியே இருக்கிறேன். என் மனைவி சொன்னாங்க, ஏங்க நீங்க விஜயகாந்த் கேட்கல அப்படி. இல்லை அவர் கேட்டால் பண்ணிடுவார், ஆனால் எனக்கு என்னமோ டெலிகேட்டாக இருக்குது, இத்தனை படம் பண்ணிவிட்டு எப்படி போய் கேட்கறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னா. நான் ஃபோன் பண்ணுறேன். எப்போவுமே நான் பேசுகிறேன்னா உடனே அவர் எல்லா டைரக்டர்ஸையும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார். எல்லாத்துட்டையும் பெரிய பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர்லாம் கிடையாது. நான் ஃபோன் பண்ணி, விஜய் வீட்டில் இருக்கியாமா? ஆமாம் சார், இன்னைக்கு ஷூட்டிங்கில் சார், மத்தியானம் சார் 2 மணிக்கு. நான் ஒரு 5 நிமிஷத்தில் வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். என்ன சார் விஷயம்? இல்லை ஒரு சின்ன உதவி, அதுக்காக நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். வர்றேன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு நான் வெளியே வர்றேன், என் பெட்ரூம்ல உட்கார்ந்துருக்கேன். என்ன விஜய் அப்படின்னு, நீங்க எதுக்கு சார் வரணும்? நீங்க பேசும்போது ஒரு உதவியும் கேட்ட மாதிரி எனக்கு காதல் பண்ணுச்சு. உதவி கேட்டு நீங்க என் வீட்டுக்கு வரக்கூடாது சார். இதுதான் மனிதம்ன்றது, ஹியூமனிட்டி. என்ன சார் பண்ணணும், என்ன வேணும் கேட்டேன். நான் அப்படியே விஷயத்தை தெருவில் விஜய் அந்த போன படம் அப்படி எடுத்தேன். இப்படி ஆயிடுச்சு. எனக்கு படத்தை பற்றியெல்லாம் எனக்கு பெருசா இல்லை. விஜய் என்னுடைய அவனை எப்படியாவது கொண்டாடணும், அவரை நான் எப்படியாவது கொண்டாடணும். அதுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. நான் ஒரு சின்னதாக ஒரு லைன் மைண்டில் வச்சேன். அது உங்களோட விஜய் நடித்தான், உங்களுக்கு தம்பி, அதுவும் விஜயகாந்துடைய தம்பி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சாருன்னா, ஏன்னா அப்போ விஜயகாந்த் பட்டி தொட்டிலாம் உள்ளுக்குள்ள போயிருக்க அந்த காலகட்டங்கள். இப்ப நான் சொல்லிட்டே இருக்கிறேன். நீங்க நடிச்சு எப்போ 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 பிளான் பண்றீங்க? நான் சொல்லி முடிக்கல. எப்போ பிளான் பண்றீங்க சார்? அது உங்களை பொறுத்து. உங்களுக்கு என்னைக்காவது நான் டேட் சொல்லியிருக்கிறேன். 18 படத்திலையும் அவர் எனக்கு டேட் சொல்ல மாட்டார், நான் தான் டேட் சொல்லுவேன். அடுத்தது அவருக்கு படம் பண்ணணும்னா முதல்ல ராவுத்தரை பாருங்கன்னு சொல்லுவார். ராவுத்தர்கிட்ட கதை சொல்லுங்கன்னு சொல்லுவார். எல்லாருக்கும் தெரியும். ராவுத்தருக்கு பிடிச்சாதான் அவருக்கு அனுப்புவார். நான் எந்த படமும் ராவுத்தர்கிட்ட போனது கிடையாது. அவரை அனுப்ப மாட்டார். எப்ப சார் பண்ண போறீங்க, டேட் சொல்லுங்க. அதே மாதிரி அன்னைக்கு கேட்டார், நீங்க எப்போ பிளான் பண்றீங்க? இல்லை இப்பதான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், எழுதிக்கிட்டு இருக்கேன், இது பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த மாசம் இல்லைன்னா அடுத்த மாசம், அடுத்த மாசமா அதுக்கு அடுத்த மாசம். அவர் கேள்வி இல்லை, அடுத்த மாசம் எப்ப இருந்து? நான் ராவுத்தர்கிட்ட கேட்கணும், அங்கே கேட்கணும், இங்கே கேட்கணும், டைரியை பார்க்கணும், அதெல்லாம் இல்லை. எப்போ பிளான் பண்றீங்க, என்ன டேட்? செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு 15 நாள் அப்படின்னு சொன்னேன். வச்சுக்கங்க சார், வச்சுக்கங்க சார். என்ன உங்களுக்கு நீங்க ராவுத்தரை கேட்கணும், அது இது இல்லை சார், நீங்க வச்சுக்கணும். அவ்வளவுதான். எனக்கு அதாவது ஒரு மனிதன்கிட்ட மனிதம் இருக்கும், இந்த அளவுக்கு இருக்குமா? அடுத்த நாளே 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன்.
காலையில் அவர் ஷூட்டிங் கிளப்புறதுக்கு முன்னாடி ஒரு கவரில் போட்டுக்கிட்டு என்னோட விஜய் என்ன சார் இது இல்லை ஒரு அட்வான்ஸ், இந்த படம் நான் பணம் வாங்க மாட்டேன் சார், தயவு பண்ணி நான் உங்களுக்கு உதவியும் கேட்டீங்க, நான் படம் பண்றேன், அவ்வளவுதான், நீங்க எதுவுமே பேசக்கூடாது, நீங்க போங்க, அந்த டேட்டுக்கு நான் வருவேன். பொள்ளாச்சியில் ஷூட்டிங், அப்பெல்லாம் பொள்ளாச்சி வந்து இன்னொரு ஸ்டுடியோ மாதிரி இருந்த காலகட்டங்கள். 15 நாள்ன்றது இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது. 17 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டார். அதுல அந்த படத்துல இன்னொரு பெரிய, நீங்க எல்லாம் பார்த்திருக்க மாட்டீங்க இந்த ஜெனரேஷன்லாம், செந்தூர பாண்டி. அதுல விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவா உருவாயிட்டார். நான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே எனக்கு வந்து இந்த தப்பு நடந்தா கோபம் வரும். ரோட்ல போய் நானே வந்து ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தீர்த்து வைப்பேன், இல்லையா அடி வாங்கிட்டு வரேன். ஏதோ ஒண்ணு நடக்கும். அது அரசியல்ல தப்பு நடந்தாலும் கோபம் வரும், சமுதாயத்துல தப்பு நடந்தாலும் கோபம் வரும். இந்த கோபத்தை எல்லாம் எப்படி கொட்டுறது? சினிமா மூலமா தான் நான் கொட்டினேன். ஆனா அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோ வேணும், அது விஜயகாந்த் கிடைச்சார். அதனாலதான் சொன்னாங்கல்ல, நான் 18 படம் பண்ணேன்னு. நான் எந்த ஹீரோட்டையும் போகல, காட்சிட்டே கேட்கறது இல்லை. கதையை ரெடி பண்ணுவேன், என் கோபத்தையெல்லாம் அவர் மூலமா தான் கொட்டினேன் நான் படங்கள். அப்படி இப்படி இந்த அந்த செந்தூர பாண்டி படம் முடிஞ்சு டப்பு 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 வியாபாரம் ஆச்சு. எனக்கு ஒரு பெரிய லாபம் வந்துச்சு. அப்போ நான் போய் கேட்கிறேன், விஜய் எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு. இல்லை சார், நான் வாங்க மாட்டேன், பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா வாங்க மாட்டேன் அப்படின்ட்டார். எனக்கு உறுத்தலா இருந்துச்சு, என்னடா அவரை வச்சு ஒரு படம் பண்ணி நம்ம பணம் சம்பாதிச்சிருக்கிறோம், வாங்க மாட்டேன்னு சொல்றாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்க முடியாது, அதையும் தாழ்ந்த ஒரு உறவு எங்களுக்கு. அவர் எந்த வரைக்கும் அவர் மனசுல எனக்கு ஒரு தனி இடம் இருந்துச்சு, ஒரு தனி இடம். அப்படியாப்பட்டவரை நான் ஷூட்டிங்ல எப்படி இருப்போம் சொன்னாங்கல்ல யாரோ, செல்லுமணி சார் பேசும்போது, அவர் டைரக்டர் நடிகர் சார், டைரக்டர் நடிகர், அதே நேரத்தில் ப்ரொடியூசர், லாபம். அவர் ப்ரொடியூசர்னா லாபம் வரும், 2 பேரையும் மைண்ட்ல வச்சுக்கிறார். அவர் படங்களுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தேவையில்லை, அவர் தான் கரெக்டா வருவாரு, அவரே கமாண்ட் பண்ணுவாரு, அவரே மற்றவங்களை வேலை வாங்குவாரு. ஒரு நாள் ஏதோ ஒரு படம், என்னுடைய ஷூட்டிங்கு ஃபைட் சீன்ல நான் சிச்சுவேஷன் சொல்லிட்டு, அது நைட் எஃபெக்ட்ல நான் இருக்க மாட்டேன். எப்போது நைட் ஷூட்டிங்ல ஃபைட்லயே இருக்க மாட்டேன். ஃபைட் மாஸ்டர்கிட்ட சிச்சுவேஷன் சொல்லிட்டு, விஜய் நீ பார்த்துக்குமா அப்படின்னா, ஃபைட்டுகள் அவருக்கு தான் தெரியுமே, அவர் பார்த்துக்குருவாரு. அவரு நான் 2 நாள் தான், 2 கால் ஷீட், நீங்க ஃபைட்டு பிடிக்கணும். 2வது நாள் சாயந்தரம் 6 மணிக்கு வருவேன், அந்த எண்டு சீனை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி, அந்த 2வது சீனை எல்லாத்தையும் எடுத்துட்டு, அந்த ஃபைட்டு முடியும் போது காலையில 6 மணி, காலையில 6 மணிக்கு ஃபைட்டு முடிக்கிறாங்க. ஏன்னா 2 நாள்ல முடிக்கணும்னு சொல்லிட்டு, 2வது நாள் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது, சாருக்கு தெரியாம நைட் ஃபுல்லா போகலாம் அப்படின்றாங்க. ஆனா எனக்கு போன் வந்துகிட்டு இருக்கு, நைட் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஓகே சரி, 6 மணிக்கு போயிட்டார்ல, திருப்பி 9 மணிக்கு போய்
தூங்குறதும் கிடையாது. போறாரு, குளிக்கிறாரு, திருப்பி வந்துட்டார் ஷூட்டிங். அந்த அளவுக்கு ஒரு ஒழுங்கு, டிசிப்ளின், பக்தி, மரியாதை எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு மனிதன். அதாவது எல்லாரும் நம்ம பிறக்கிறோம், படிக்கிறோம், வேலைக்கு போறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தை குட்டி, ஒரு நாளைக்கு போயிடும், அவ்வளவுதான். அது இருந்தா யாரு இப்படி ஒருத்தர் இருந்தான்னு கூட தெரியாது. ஆனால் விஜயகாந்த் மறைந்த பிறகும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அந்த அடையாளத்தை விட்டுட்டு போறவன் தான் மனிதன். ஒரு அடையாளத்தை விட்டு போகணும். நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு அடையாளத்தை விட்டு போகணும். அந்த அடையாளத்தோடு இன்று அவர் குடும்பம் இருக்கிறது. என்னுடைய செல்லுமணி சார், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் திரும்ப உங்களை படம் பண்ண வைக்கும் சார். இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு திரும்ப உங்களை தேடி ப்ரொடியூசர் சொல்றேன். நன்றி சார், வணக்கம். நான் சீக்கிரம் போறேன், மன்னிச்சுக்க. எல்லாரும் மேடையில் இருக்கவங்களாம் என்னை மன்னிச்சுக்க.